வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு 2 நிமிட இடைவேளை. உடல் தேவைகள் ஏதாவது இருந்தா நிறைவு பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அனுபவ உரை பகிர்வு தான் வகுப்பு. இறையாசிரியர் பயிற்சி துவங்குவதற்கு முன்பாக இந்த ஓராண்டு காலத்திலே நாம பெற்ற அனுபவங்களை நீங்க இப்போ ஹேண்ட்ரைஸ் பண்ணி பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய அன்பர்கள் இருந்தோம் அப்படின்னா நாம இன்னொரு வகுப்பு கூட அந்த அனுபவ பகிர்வுக்கு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அனுபவ பகிர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒரு செயல். நம்ம எவ்வளவுதான் பயிற்சிகளை பெற்றிருந்தாலும் அந்த அனுபவத்தின் போதுதான் நாம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த விதத்துல நீங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட அனுபவத்தை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷமா நீங்கள் பெற்ற அந்த விஷயங்கள் என்ன, உங்க லைஃப்ல ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய அன்பர்கள் இருந்தா அடுத்த வகுப்புல இதுதான் இருக்கும். இல்லைன்னா நம்ம அடுத்த வகுப்பு நம்ம இறை ஆசிரியர் பயிற்சி நம்ம துவங்குவோம். சரிங்களா? அது நீங்க இன்னைக்கு சொல்றத பொறுத்துதான் இருக்கு. இந்த 1 மணி நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. உங்க அனுபவத்தை ஷேர் பண்றவங்க எல்லாருமே உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றது தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆஹ், உங்களோட செல்போன் டச் பண்ணீங்கன்னா செல்போன் டச் பண்ணுங்க. டச் பண்ணா கீழே ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி காமிக்கும். அதுல ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிதானுங்களா? இந்த ஹார்ட் சிம்பிள் மாதிரி போட்டு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு கையை உயர்த்துற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க ஹேண்ட் ரைஸ் ஆகும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் கேப் எடுத்துட்டு மற்ற அன்பர்கள் எல்லாம் உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல இருந்து நமக்கு இறை ஆசிரியர் பயிற்சி நம்ம தொடங்கிக்கலாம். ஏன்னா அது பயிற்சி தொடங்கிட்டோம்னா இந்த அனுபவ பகிர்வு அப்படிங்கிறது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால நம்ம இந்த வகுப்பு அதுக்கு வச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு நம்ம ஆசிரியர் பயிற்சி துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரேமகுமாரி அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, நான் இது இப்போ அனுபவ உரை செக்ஷன் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்க நிறைவு பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. முதல் அன்பராக சாம்சங் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட அனுபவத்தை சொன்னாங்கம்மா.
வாழ்க வளமுடன். கலாவதி பேசுறேம்மா. ஆமா சொல்லுங்கம்மா. நான் போன மேல சேர்ந்தேங்கம்மா. இந்த இதுல நான் ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்கேன் ஸ்கை யோகால. ஹலோ, கேக்குதாங்கம்மா? அம்மா கேக்குது. நீங்க அப்படியே உங்களோட பதிவுகளை வந்து பதிவிடலாம். உங்களை கருத்துக்களை சரிங்கம்மா, பதிவிடலாம். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப இந்த ஒரு வருஷமா தான் எனக்கு இதுல இருக்கிற திருப்தியே இருக்குமா. குடும்பமும் சரி, நானும் சரி நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். இந்த இறைமதன் ஐயா ஒவ்வொன்றும் அவ்வளோ கிளியரா சொல்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க எங்க குடும்பத்துல எல்லாருமே இதுல இருக்கோம்மா. 2 பொண்ணுங்க எனக்கு. 2 பொண்ணுங்களும் இதுலதான் இருக்கோம். மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளையும் இதுல சேர்ந்துட்டாரு. இப்ப இந்த குழந்தைங்க இதுல எங்க பேரன், எங்க 2 பேத்தி எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருக்கேம்மா. இதனால மனசு ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் தான் எனக்கு இல்ல. எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால சேவை செய்ய முடியல. இப்ப ஆசிரியர் பயிற்சி நான் அதையும் செய்வேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா இதுல பேசுனதுல. இறைமதன் ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நீங்க ஆசிரியர் பயிற்சியில தொடருங்க. சேவை செய்யறதுக்கு நம்ம குருவே வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க எண்ணத்தை மட்டும் சந்தோஷம்மா, சந்தோஷம். நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு குரு நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாரு. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக லதா அம்மா அவர்கள். லதாமா, மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அடுத்ததாக ஜெயந்தி பாலுமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா. நான் 19 ஆண்டுகளா இந்த மனவளக்கலையில இருக்கேன். டிப்ளமா முடிச்சுட்டு ஏபிடி, இப்ப ஏபிஆரா இருக்கேன். இந்த 5 வருஷமா நான் மனவளக்கலை மன்றத்துக்கே போகல. என் கணவர் இறந்து போனதுல இருந்து பிள்ளைய விடல. நீங்க செஞ்ச சேவைகளே போதும். 19 வருஷமா 7 ஜென்மத்துக்கும் செஞ்சுட்டியன்னு என்னை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாங்க. இப்ப மன்றமே கிடையாது. இன்னைக்கு கூட என்னை வர சொல்லி அழைச்சாங்க. நேத்து மகர்ஷி ஜெயந்தி அப்பையும் அழைச்சாங்க. ஆனா என் பொண்ணு விடமாட்டின்ட்டா. அப்புறம் என்ன செய்ய, மனவளக்கலைக்கு வந்துட்டோம். சேவை எப்படினாது பண்ணணும். இறை மதன ஐயாவுடைய ஸ்பீச் எல்லாம் என்னை அப்படியே ஆழ்ந்து நுணுக்கமா அப்படி செதுக்குச்சு. அப்படியே அந்த காந்த தத்துவ புலன்கள்லாம் ஐயா பேச பேச எனக்குள்ள உள்ள ஏறி இன்னும் அதிகமா சேவை பண்ணுங்கிற வெறி என்ன ரத்தத்திலேயே இன்னும் ஊறி 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 மேல எடுக்குது. அப்ப என்ன சேவை செய்யணும்? அப்ப இதுக்குள்ள சாதனை மார்க்கத்துல இருந்தாதான் நம்மனால இனி சேவை செய்ய முடியும்னு இப்ப இதுக்குள்ள இருக்கிறேன். அப்படி ஏங்குறேன், தவிக்கிறேன். என்னுடைய தேடல் அதுதான். ஆர்வம் அவ்வளவு இருக்கு. இங்கிருந்தே நான் இறை சாதனை மார்க்கத்துக்கு உலக சாதனையே எங்க பொண்ணுங்க ஆனா 2மே எம்எஸ்சி டிப்ளமா முடிச்சிருக்காங்க. என்னை ஏன் விடவே மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. இப்படியே நான் சன்னியாசியா போயிருவேன்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ. நான் அப்படி போகல. இல்லறத்துல இருந்தே சாதிக்கணும்னு ஒரு வெறியில தான்மா இருக்கேன். ஐயாவுடைய ஸ்பீச் அப்படியே கவருது என்னை. அப்படியே எனக்குள்ள அப்படியே திருத்துது. ஒவ்வொன்னையும் நான் செஞ்சது மாதிரியே அப்படியே தத்துவங்களை அப்படி கொடுக்குறாரு. அப்ப நான் இங்க இருந்தே படைக்கணும்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கேன். இப்ப கூட திருப்பி நான் ஐஎஸ்எம் இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல இருந்தேன். சிவஸ்ரீமா நீங்க 2வதுல இருந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப எல்கேஜி முடிச்சு திருப்பி இப்ப ப்ரீகேஜி வந்திருக்கேன். இப்ப யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இறை சாதனை மார்க்கத்துல. நான் அப்படியே என்னுடைய மூளைகள்ல கருமையத்துல அப்படியே புதுசு புதுசா ஒவ்வொரு கருத்துக்களையும் அப்படியே சேமிச்சுக்கிட்டே வர்றேன். ஐயாவுடைய ஸ்பீச்சை கேட்டு கேட்டு கேட்டு
எனக்கு ஒரு வேகம், ஒரு விவேகம், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் அளப்பறிஞ்சு அப்படி வருது. எதைனாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தாம்மா இருக்கேன். இந்த இறை சாதனை மார்க்கத்துல எப்பயும் நான் பிரயாணம் செய்வேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவும் ஐயா அவர்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயாவுக்கு நன்றி. மிக்க வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நிச்சயமா உங்களுடைய பயணம் வந்து தொடரும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லதாம் அவர்கள். லதாம். ஆமா, மைக் மறுபடியும் mute ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குதுங்களா மேம்? இப்ப கேக்குதுங்கம்மா. நீங்க பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் வந்து 22ல இருந்தே இறை சாதனை மார்க்கெட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு கண்டினியூஸா டிராவல் பண்ணதுக்கு கொஞ்சம் என் கர்மா அனுமதிக்கலையே என்னவோ தெரியல. ஆனா நான் வந்து ஸ்கை யோகால டிப்ளமோ போட்டிருந்தேன். டிப்ளமோ போட்டுட்டு கிளாஸ்ல உட்கார்றச்சா எனக்கு எதுவுமே தெரியலைங்க மேம். எல்லாமே பிளாங்கா இருந்தது. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சர். சாதாரணமா ஒரு சூரிய நமஸ்காரத்திலேயே நான் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தேன். அப்போ இதுல ப்ராப்பரா கத்துக்கிட்டா நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாமேங்கிறதுக்காக தான் நான் ஸ்கை யோகாக்குள்ள வந்தேன். ஆனா என்னைய அப்ப வந்து தப்பா ஒருத்தங்க கைட் பண்ணிட்டாங்க. குண்டலினி யோகாங்கிறது வந்து உயிர் தப்பா யூஸ் பண்ணிட்டோம்னா உயிர் சடனா இதாயிரும் அப்படி இப்படின்னு உயிர் சம்பந்தமா கொஞ்சம் தப்பான தகவல் எனக்கு வந்ததாயிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு நாள் என்னால வர முடியல. ஆனாலும் பிடிச்சிட்டேன்னு வைங்களேன், பிடிச்சிட்டேன். ஆனாலும் யோகாக்குள்ள வந்துட்டேன். கிளாஸுக்கும் போயாச்சு. கிளாஸ கவனிக்கிற எல்லாமே பிளாங்க். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குது. நம்ம எது தேடி வந்தோமோ அதுக்குள்ள என்ட்ரியார மாதிரி இருக்கு. ஆனா எப்படி போறதுன்னு தெரியலையே. அவங்க சொல்றது எதுவுமே புரியலையே. கடவுள்னா என்னன்னு தெரியல. நிறைய விளக்கங்கள், நிறைய தேடல்கள் இருந்தது. தற்செயலா யூடியூப்ல பார்க்கும்போது மதனையா ஸ்பீச் கேட்டேன். ஃபர்ஸ்ட் கண் பயிற்சியை பத்தின ஒரு ஸ்பீச்சை தான் கேட்டேன். கண் பயிற்சியில இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சியா கேட்க அப்படி இறை சாதனை மாற்றத்துக்குள்ள என்ட்ரி ஆனேன். மதனையா சார் வந்து கிளாஸ் நடத்துறச்சா அப்பதான் நம்ம எனக்கு கொஞ்சம் அரக்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த காலத்துல இப்படியும் ஒரு ஆன்மாவா, இவ்வளோ மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு இந்த காலத்துல இப்படியும் ஒரு ஆன்மா படைக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு அவர் கூட டிராவல் பண்ணாங்க. நம்ப மாட்டீங்க மேம், எனக்கு தவம்னா என்னன்னே தெரியாது. தவம் என்னன்னு கத்துக்கிட்டே இறை சாதனை மாற்றத்தான். தவத்தை கத்துக்கிட்டு அவங்க கூட்டிட்டு போற டிராவல் வந்து அப்படி குழந்தைங்களுக்கு கூட தவம்னா என்னன்னு புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம வந்து எப்படி எனக்கு சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. டிராவல் பண்ண வைராக்கியம் அப்படிங்கிறதுக்கு இத்தனை நாள் நான் வைராக்கியமா இருக்கணும்னா பேசிருக்கிறேன். ஆனா வைராக்கியங்கிறத கடைபிடிச்சது அவர் ஸ்பீச்ல தான் மேம். வைராக்கியங்கிறத கடைபிடிச்சேன். 21 நாள் நோன்பு இருந்தேன். காலையில எழுந்திரிச்சு குளிச்சு அவர் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். அந்த 21 நாள் நோன்புலதான் மேம் எனக்கு தவமே கிடைச்சிச்சு. தவம் பண்ணதான் எண்ணம்னா என்ன, சொல்லுன்னா என்ன, செயலுன்னா என்ன, கருமையம்னா என்ன, அவருடைய மகரிஷியோட டாபிக்ஸ் ஒவ்வொன்றும் சார் நடத்த புரிஞ்சுது. ஆனா டிப்ளமா கிளாஸ்ல போய் உட்கார்ந்துருக்கேன். டிப்ளமா கிளாஸ்ல 6 மாசம் டிராவல் பண்ணியிருக்கேன். எதுவுமே தெரியாது. 21 நாள்ல எனக்குள்ள நடந்த மாற்றங்கள், அகத்தாய்வுனா நான் கிளாஸ்ல யோகா ஸ்கை யோகா கிளாஸ்ல போய் உட்கார்ந்துருக்கும் போது இதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு. அகத்தாய்வுனா நானும் ஒவ்வொருத்தையா கேட்டுருக்கேன். அகத்தாய்வுனா என்னங்க, என்ன மேம் அப்படின்னு மனவளக்கலை மன்றத்துல தான்.
அகத்தாய்வுனா நீங்க அன்னன்ன நடந்துக்க என்னென்ன செய்றீங்க, என்னென்ன செஞ்சுருக்கீங்கிறத நீங்க யோசிச்சு நீங்க இது பண்ணுங்கன்னு மேலோட்டமா சொன்னாங்க. என்னென்ன செய்யறோம், காலையில எந்திக்கிறோம், சாப்பிடுறோம், அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறோம், இதுதானே. இதை போய் என்ன ஆராய சொல்றாங்க, இப்படிதான் தோணுச்சே தவிர அகத்தாய்வுனா என்னங்கிறது, தற்சோதனைனா என்னங்கிறது அந்த 21 நாள் ஏற்ற தற்சோதனையில தான் நான் உணர்ந்தேன். அருகுண சீரமைப்புனா என்ன, எண்ணங்கள்னா என்ன, எண்ணம் தான் எல்லாமே. காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் என்ன, எல்லாமே அந்த 8.5 ஒரு 15 நிமிஷம் கிளாஸ்ல எனக்கு புரிஞ்சுச்சுங்க. ஆனா நான் போட்டது டிப்ளமோ போட்டது என்னமோ, நான் வந்து ஒன்னு உயர்த்தி ஒன்னு தாழ்த்தின்னு பேசுறேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. நான் அனுபவத்தை உணர்ந்ததை சொல்றேன், ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். நான் தப்பா பேசியிருந்தேன்னா யாரையும் கஷ்டப்படுத்தி புண்படுத்திருந்தேனாலும் மன்னிச்சுக்கோங்க. ஆனா நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது, இவங்க கூட நீங்க டிராவல் பண்ணீங்க, நம்ம பேசாதனை மாத்திர டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க உங்க தேடலுக்குலாம் ஆன்சர் வந்து, ஏன்னா என் தேடலுக்குலாம் ஆன்சர் A to Z வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு நான் ஒண்ணு மனசுல என்ன செய்யறது, என் பசங்க நான் வந்து பக்தி மக்கத்துல தீவிரமா இருந்தேன். என் பையன் கோயிலுக்கே போகக்கூடாது, கோயிலுக்கா போய் இருக்கீங்களா, அப்படியே காவிய வெட்டிட்டு சன்னியாசியா போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குடும்பம் குழந்தை. சரணாகதிங்கிற ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது, அதுதான் பக்தி மார்க்கம்ன்றது இதுல போய்கிட்டு இருந்தேன். ஆனா சரணாகதி தான் எல்லாமேங்கிறது அதனையாதான் புரியும். அப்படி அப்போ கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆனா கோயிலுக்கு போனாதான் அங்க போய் சொல்றலாம், இறைவா எனக்கு எதுவுமே தெரியல, மைண்ட் பிளாங்கா இருக்கு, நீதான் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னா எனக்கு சொல்யூஷன் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் போறேன். ஆனா பசங்க வீட்டை கவனிக்க மாட்டேங்கிறா, போறீங்க ஹஸ்பண்ட்ல இருந்து குழந்தைங்க, இறைவா நான் கோயிலுக்கு போகணுமா வேண்டாமா, நீதான் எனக்கு ஒரு முடிவு கட்டணும். அன்னைக்கு 7 மணிக்கு நான் டெய்லி கோயிலுக்கு போனேன். 7:30க்கு மதன் ஸ்பீச் யூடியூப்ல வருது. அதுல உட்கார்ந்த நான் இறை நான் என்ன, அதுல இருந்து தொடர்ந்து எனக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரீயா கிடைச்சது. அதோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். இறை ஞானம்னா என்ன, இறை நிலைன்னா என்ன, இறைவன்னா என்ன, இருப்புனா என்ன, இயக்கம்னா என்ன, அப்படி அந்த 21 நாள் கிளாஸ்லயும் சரி, அந்த ஸ்பீச்லயும் சரி, என் வாழ்க்கையில மாற்றத்தை அடைஞ்சதை வந்து எப்படி ஷேர் பண்ணணும்னே எனக்கு சொல்லணும். அருகுணத்தை எப்படி சீரமைக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் தெரியுமா. எனக்கு வந்து ஒரே ஒரு சேலஞ்சே எங்க மாமியார் தான். ஒரே ஒரு சேலஞ்ச் இல்லை, அதாவது பொங்க பானை மேல இருக்கு, 3 பக்கமும் தீ போடுவாங்க பொங்கல் வைக்கிறான்னு. ஒரு பக்கம் என் ஃபேமிலி, ஒரு பக்கம் என்னோட குழந்தைங்க, ஒரு பக்கம் என் மாமியார் நாத்தனார், ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கத்துல அவங்கவுங்க பங்குக்கு நெருப்பு போடுறாங்க. அப்போ ஆளாளுக்கு ஜோதியா நெருப்பு போட்டா பொங்கல் எப்படி பொங்கும். ஆனா நான் பொங்க கூடாது, என் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் பொங்கிடக்கூடாது, பொங்கி வலிஞ்சிடக்கூடாது, பாயாசமா வெந்துடக்கூடாது, யாருக்கும் அந்த ஸ்வீட்டு போய் சேர்ந்துடக்கூடாது. ஆனா நெருப்பு போடுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். அப்ப நான் எவ்வளவு சிச்சுவேஷன்ல கஷ்டத்துல மண்டை பிச்சுக்கிட்ட போலாமான்ற சிச்சுவேஷன்ல தான் ஒவ்வொரு நாள் கிளாஸ்ல எனக்கு ஒவ்வொரு தெளிவு கிடைச்சிச்சு. உறவுகளை எப்படி சமாளிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, டைம் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டைம் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே ஒவ்வொன்னா எனக்கு ஆன்சர் வருது. ஒவ்வொன்னு ஆன்சர் வர வர என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம். இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு, பின்னாடி திரும்பி பார்த்தா லைஃப் போச்சு, பிள்ளைங்க வளர்ப்புல எல்லாமே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறோம், வாழ்க்கை எவ்ரிதிங் போச்சே, இது நமக்கு முன்னாடியே கிடைக்கலையே, நம்ம கர்மா என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கர்மா கழிக்கணும். பசங்களுக்கு நம்ம கர்மா கழிக்க பசங்க வந்து என்னால முடிஞ்சது. ஆனா கண்டினியூஸா என்னால டிராவல் பண்ணிக்கலாம். ஆனா இறை சாதனை மார்க்கத்துல நான் எக்ஸாம் எழுதிருக்கேன். ரிசல்ட் வந்ததுன்னா எல்லா புகழும் இறைநிலைக்கு மதன் சார் ஐயாவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெளிவு கிடைச்சது, சப்ஜெக்ட் வைஸா எனக்கு தெளிவு கிடைச்சது, உணர்வு பூர்வமா தெளிவு கிடைச்சது. இறை சாதனை மார்க்கத்துல பெருமையா மதனை அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பம் எல்லா நலமும் நலமும் பெற்று
அமைதியான இன்பமான வாழ்க்கை புரிஞ்சுட்டு இருக்கு. எப்படி வாழ்த்துறது கூட தெரியாது, எனக்கு எப்படி தவம் நடத்தணும்னு தெரியாது. தவம் அவர் நடத்துவாரு, நான் அந்த தவம் செய்ய அவ்வளவுதான். எனக்கு வாழ்க்கவும் தெரியல, எனக்கு தெரிஞ்சளவு. ஓகே, வாழ்க வளர்ந்து இனி நிறைய இது என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன். அதான் இப்ப அனுபவ உரைங்கிறது இப்போ 12 மணிக்கு தான் எனக்கு பேட்டி பார்த்துக்கூடிய பொறுப்புல இருக்கேன். இப்பதான் தூங்கியிருக்கா, நான் எந்திரிச்சு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் செகண்ட்ல டக்கு டக்குன்னு நடந்தது. அதனால நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நிறைய மாற்றம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருமே வைராக்கியம்ன்றத ஒண்ணு கடைபிடிச்சுக்கோங்க. வைராக்கியம் இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கே நம்மளால போக முடியும், நிறைய தெளிவு பெற முடியும். காலையிலே எந்திரிச்சு எப்படி பிரஷ் பண்றோமோ பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜீவிக்க முடியும். அதே மாதிரி வைராக்கியத்தோட ஒரு மார்க்கத்தோட அன்னைக்குதான் சொன்ன, தொடர்புக்குள்ள இருங்க, தொடர்பு நிலைக்கு அப்பால் போயிடாதீங்க. உண்மையில தொடர்புக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால மாற்றத்தை கொண்டு வந்து நமக்கு அமைதி வரும், நம்ம குடும்பத்துக்கு அமைதி வரும். அதனால எனக்கு தெரிஞ்ச சஜஷன் அவ்வளவுதான். எல்லாருமே வைராக்கியத்தோட ஃபாலோ பண்ணுங்க. இதே சாதனத்தோட தொடர்புக்குள்ள இருந்து வாழ்க. நன்றி மாமா. வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? ஓகேங்கம்மா, முடிச்சிட்டேங்கம்மா. நன்றி நன்றி நன்றிம்மா, மிக்க நன்றி. உண்மையிலேயே உங்களுடைய வைராகியத்தை ஆசிரியர் பயிற்சியில கொண்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பா ஒரு சிறந்த ஆசிரியராய் நம்ம சேவை செய்யலாங்கம்மா. மிக்க நன்றிம்மா. உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கு. மிக்க நன்றிங்கம்மா. அந்த இறை ஆற்றலை உங்களுக்கு குருவை வழி காமிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பெரிய நாயகம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கோஹோஸ்ட் கொடுக்கணுமாங்கம்மா? அம்மா வாழ்க வளமுடன். அவங்க லதாம்மா நம்பர் வாங்கிக்கோங்கம்மா. இப்ப அனுபவம் பேசினாங்கல்ல, அவங்களோட போன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. சரிம்மா. உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்க சொல்லவா செல்வலட்சுமி அம்மா? சரி, லதாம்மா நம்பர் சொல்லுங்க. எந்த ஊருங்கம்மா? லதாம்மா திருநெல்வேலிங்கம்மா. திருநெல்வேலிங்களா? உங்க போன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன். 90 251 93 601. ஓகேம்மா. நீங்க ஏதாவது கருத்து சொல்றீங்களா பெரிய நாயகம்மா லதாம்மாக்கு? 9025193601 இல்லைங்களா? ஆமாங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஜானகி செல்வம் அம்மா அவர்கள். அம்மா லதாம்மா கிட்ட நான் அப்புறம் பேசுறேங்கம்மா. சரிங்கம்மா. நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிட்டுடுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா ஜானகி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆமா, கேக்குது, சொல்லுங்க. நான் இந்த இதுல கலந்துகிட்டது ரொம்ப ரொம்ப மேன்மையா வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு நிலையில இருந்தான். இதுல எங்க பையன்தான் இது பண்ணி விட்டாங்க, அது மாதிரி இருக்குமா, நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி. 2 பையனும் இதுல இருக்காங்க, மருமக இருக்கு. நான் அடுத்து போன 2 பேட்ச்ல தான் இப்போ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு எனக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அமைதியா போய்கிட்டு இருந்துச்சு. ஏதோ வாழ்க்கையை வாழ்றோமா அதை பண்றோமான்னு. இந்த இறை சாதனை மார்க்கம்னா என்னன்னே தெரியாது. இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பெனிஃபிட்.
அந்த இறைமதன் ஐயா அவர்கள் பேச்சு, அவர்களோட அனுபவம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதனால ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம பிள்ளைங்களா வாழ்றோமா, சாப்பிடுறோமா, தூங்குறோமான்னு ஆயிப்போச்சு. இவ்வளோ படிச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே, பிள்ளைங்கள மட்டும்தானே வளர்த்துருக்கோம், அந்த ஒரு இதால இருந்துட்டேன். நான் சமூக தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழுவுல எல்லாம் முன்னாடி எல்லாம் இருந்து எல்லாத்துக்கும் பண்ணினேன். சமூக சேவை மாதிரி தான் பண்ணேன். 2002ல குழு மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ முதியோர் குழுவுல இருக்கோம். முதியோர் குழுவுல இருந்து அதுலயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வீட்ல வந்து பொழுது போகிறதுக்கு வேலைகள் மத்த எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் மனசு கொஞ்சம் இப்படிலாம் இருந்தோமே, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஒரு இதுல இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம், ஆகா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா தானே இருக்கு, எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத கேட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தெளிவா குடும்பம் நல்லா ஒரு மேன்மையா வந்திருக்கு. அமைதியான சூழல்ல போய்கிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். உங்க பேச்சு, உங்களோட அனுபவ உரை எல்லாமே கேட்க கேட்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோம். அதனால எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஆசை வெளியில இருந்து நான் பண்ணணுமேன்னு, டீச்சர் ஆகணும், மத்தபடி படிச்சுட்டு வீட்லயே இருக்கிறோமேன்னு அந்த ஒரு இதுலயே போயிட்டேன். பிள்ளைங்கள நல்லபடியா வளர்த்து எல்லாம் ஆக்கியாச்சு பெரிய ஆளா. நம்ம மட்டும் வீட்லயே இருப்போமான்னு ஒரு இதா இருந்துச்சு. அதனால ரொம்ப எல்லாத்துக்குமே நன்றி. இந்த இதுல இணைஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லா அனைவருக்கும் என்னுடைய மேலான நன்றி. எனக்கு இந்த அனுபவ உரை ரொம்ப கிளாஸ் அட்டன் பண்ண அந்த இறை உணர்வு எனக்கு நிறையவே கிடைச்சிருச்சு. எனக்கு விடிய காலம் எந்திரிக்கிறது, இதெல்லாம் பண்றது. அதனால உங்க அனைவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். இவ்வளோனா வந்து என்ன பண்றோம், ஏதோ பண்றோமான்னு இருந்தோம். இப்போ இதுல இறங்குனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குமா. அதனால தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளோட இது உடல இந்த வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த கர்மா வந்து இப்பதான் என்னை கொண்டு வந்து இதுல இணைச்சிருக்கு. 1 வருஷம் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. 2 பேட்ச் முடிஞ்சு 3வது ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து நான் வந்து பயணிப்போம் என்ற உறுதியை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை என்னன்னு அதுல சொல்லுங்க. இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மேலான வணக்கம். தலைமை நான் ரொம்ப மகிழ்ச்சியா நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்றேன். அந்த டயத்துக்கு நான் குறித்த டயத்துக்கு என்னால பண்ண முடியுது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கரெக்டா அந்த டயத்துக்கு போகணுமே. அந்த ஒரு கிளாஸ்ல நம்ம அட்டன் பண்ணோம் இல்லையா படிக்கும்போது. 77ல வந்து முடிச்சுட்டேன். நான் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சு முடிச்சேன். 79ல மேரேஜ். திருப்பி பிள்ளைங்க வேலைக்கு போகணுங்கிற ஒரு அந்த ஆசை வந்து என்னோட முடியாம போச்சு. பிள்ளைங்க வந்ததுனால. அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியலையோன்னு இருந்துட்டேன். அத சரி வீட்டுலதான் பிள்ளைங்க, அவரு வீட்டுக்காரர் போனாரு. அவரு டீச்சரா இருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாரு. வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுல இருந்துட்டாரு. அந்த ஒரு இதுல எனக்கு இப்போ வந்து ரொம்ப அனுபவம் ஆயிடுச்சு. சரி விடுங்க, பிள்ளைங்க நல்லபடியா வளர்த்துட்டோம் பண்ணிட்டோங்கிற அந்த ஒரு மனப்பான்மையிலே வந்துட்டேன். தாழ்வு மனப்பான்லாம் கிடையாது, நல்லபடியா இருக்கும். நல்லா ஸ்டெடியா ஆயிடுச்சு உடம்பு. இதை பார்த்தோன்னா நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ எஸ்எஸ்எல்சி தானே நம்மளுக்கு படிப்பு, அதோட முடியல. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. நல்லபடியா போயிருச்சு வாழ்க்கை. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களாம் நல்லாவே இருக்காங்க. அதனால வந்து எல்லாத்துக்கும் இந்த தெய்வத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதுல இணைஞ்சதுக்கு உங்க அனைவருக்கும் எனக்கு மேலான நன்றி. அந்த இறைமதனுக்கு அவரோட இது கேட்டு எனக்கு வந்து ரொம்பவே தெளிவுபடுத்திட்டாரு. அதனால வந்து நான் அனைவருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். வந்து உங்களோட அனைவருக்கும் இந்த பேச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. நாங்க தான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். இவ்வளவு அழகான ஒரு அனுபவத்தை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க நிச்சயமா இதுக்கு மேல ஆசிரியர் பயிற்சியில் இணைந்து நல்ல ஒரு இறை ஆசிரியரா வாங்க. நம்ம ஜூம்லயே நம்ம நிறைய சேவைகள் செய்யலாம். தொடர்ந்து நீங்க பயிற்சியை பண்ணிட்டு வாங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனுபவ பதிவுகளை சொல்றதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. சேத்துரு அம்மையா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, அப்புறம் டவுன் பண்ணிட்டே இருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ண ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா.
மஞ்சுளா மணி அம்மா. மஞ்சுளா மணி அம்மா. அம்மா அன்மியூட் பண்ணுங்க. பண்ணுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்களோட கருத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். நான் வந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து பேசுறேன். நான் ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி எடுத்திருக்கேன். 2001-2 எடுத்தேன். அப்போது வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அதுல முழுமையா ஈடுபட முடியல. இறைமதன் ஐயா அந்த கொரோனா பீரியட்ல இறைமதன் ஐயா ஜூம் கிளாஸ்ல அட்டன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்ப இருந்துதான் நான் கொஞ்சம் முழு மூச்சா அப்படியே ஈடுபட்டு வர்றேன். இப்ப ரிட்டையர்ட் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் முழுமையா என்னை ஈடுபடுத்திக்க முடிஞ்சது. அதாவது நான் காலையில 4 மணிக்கே கண்டிப்பா முழிப்பு வந்துருது. டெய்லியும் கரெக்டா அந்த எக்ஸசைஸு, தியானம், வெள்ளிக்கிழமையான அந்த சங்கல்பம், இது எல்லாமே கரெக்டா 2 வருடமா நான் முறையா பண்ணிட்டு வரேன். ஈவினிங் தான் ஒரு நாள் விட்டு போயிடும். மதிய கிளாஸ்லயும் நான் மேக்சிமம் வந்து இந்த 2 வருடமா நான் அந்த பயிற்சியில ஈடுபட்டு இருக்கேன். திங்கள், புதன், வெள்ளி கூட அந்த கிளாஸ்லயும் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால மேக்சிமம் திரும்ப திரும்ப கேட்டோம்னா தான் அது மனதுல வந்து நல்ல ஒரு நமக்கு ஆற்றலும் கிடைக்குது. அதை முறையா பயன்படுத்திக்க முடியுது, நம்ம மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது ஐயாவுடைய நிறைய உரைகள்ல இருந்து எனக்கு அது புரிஞ்சுது. அதாவது வந்து காலையில எழுந்திருச்சு உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு அந்த 1-2 மணி நேரம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாள் முழுக்க அடுத்த நைட்டு 8:30 மணி 9 மணி வரைக்கும் சோர்வில்லாம நம்ம கடமைகளையும் செய்யறதுக்கும் எந்தவித சோர்வும் அடையிறதே இல்லை. அந்த லெவலுக்கு நம்ம உடம்ப வந்து தயார்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். நான் இதுல வந்து நான் சென்ற பயிற்சியிலேயே வந்து ஆசிரியர் பயிற்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பாப்பாக்கு டெலிவரி ஆனதுனால என்னால எடுக்க முடியல. இந்த பயிற்சி ஆசிரியர் பயிற்சியில கண்டிப்பா நான் கலந்துக்குவேன். அதாவது வந்து சொல்வது எளிது, சொல்லிய வண்ணம் செய்தல் அரிது அப்படிங்கிற குரலுக்கேற்ப, அதாவது வந்து நம்ம வாயால கேட்கிறோம், பண்றோம், அடுத்தவங்களுக்கு சொல்றோம், அதை வந்து நம்ம செஞ்சு அதன்படி முறையாக செஞ்சு அதனுடைய அனுபவத்தை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பெரியது. நம்ம அனுபவங்கள் தான் நம்முடைய எண்ணத்திலிருந்து வருது. அது போல அது ரொம்ப நான் உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அறுகுண சீரமைப்பு, பெண்ணின் பெருமை, இதெல்லாம் ஐயா சொல்ல சொல்ல பெண்கள் வந்து எவ்வளவு முன்னேறி இருக்கோம், எவ்வளவு கடமைகள் இருந்தாலும் நம்ம இதுலயும் வந்து மகரிஷி ஐயா வந்து பெண்ணுக்காக வந்து இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது வந்து ஐயா சொல்ற ஒவ்வொரு உரைகளும் ரொம்ப மனதை தொடுற மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த சத்சங்கத்துல இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியுது. இன்னும் நல்ல ஒரு அதாவது 2 வருடம் 3 வருடம் ஆகியிருந்தாலும் இன்னும் நம்ம இதுல மேம்படணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள நிறைய இருக்கு. குடும்பத்திலையும் நல்ல ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை, அந்த டைம் பிக்சேஷன், ஒவ்வொரு டயத்துக்குள்ள நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு, இது எல்லாமே இந்த தியானத்திலையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டதுனால மட்டும்தான் உணர முடியுது. கொஞ்ச நாள் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2000 நான் வந்து உள்ள வந்தேன், ஆசிரியர் பயிற்சி எடுத்தேன். ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயிற்சியை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என்னால என்னையவே நான் முழுமையா ஈடுபடுத்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஏன்னா வெளியில ஒர்க் பண்றதுனால அதை பண்ண முடியாம இருந்தது. அப்போ வந்து நம்ம வெளி உலக மக்களுடைய அந்த எண்ணங்கள், தாக்குதல் எல்லாமே நம்மையவே மாத்திக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து நம்ம உணர்ந்து அதுக்குள்ளேயே பயணிக்கக்கூடிய ஒரு திறமை, தன்மை இப்போதுதான் எனக்கு கிடைச்சிருக்குது. அதற்கு இறை சாதனை மார்க்கம் அனைவருக்கும், அந்த மார்க்கத்துல ஈடுபட்டக்கூடிய ஆசிரியர்கள், இறைமதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.
மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. இவ்வளோ அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனுபவ பதிவு சொல்றது வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. சேத்துராமையா 2 டைம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. சுதாமா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, நீங்க சொல்லுங்க. அம்மா நான் ஆகஸ்ட் 2nd பேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த இறைமதன் ஐயா அவர்களுக்கும் அதுல பணியாற்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிம்மா. நான் இதுக்கு முன்னாடி ஆலியாருடைய பிரமயானம் முடிச்சிருக்கிறேன். பக்கத்துல மனவளக்கலை இருந்துச்சு, அதுலயும் பயிற்சி செஞ்சேன். ஆனா ஐயாளுடைய இதுல இணைஞ்சிருக்கும் போது இறை சாதனை மார்க்கத்துல ரொம்பவே நல்லாவே பயிற்சி எடுத்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொருடைய உரைகளும் சரி, பாடல்களும் சரி, எல்லாமே நம்முடைய இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கான எதுக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோங்கிறத தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு அவங்க கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம இத்தனை 40 வயசுக்கு நம்ம ஆனாலும் இதுக்கு குறிப்பா நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நம்ம ஏதோ சாதாரண மற்றவங்க போலதான் நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துக்கு வந்த முற்பாடுதான் நான் அந்த இறைநிலையை உணர்றதுக்கே நம்ம வந்திருக்கோங்கிறத முழுமையா புரிந்து கொள்ற அளவுக்கு ஐயா ரொம்பவே நல்லாவே பாடம் எடுத்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் அதுக்கும் கோஆபரேட் பண்ணதுனாலதான் இதுல நான் ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றிம்மா. எல்லாருக்குமே நன்றி. இந்த இறைநிலையை நான் முழுமையா உணரும்னா இதுல நான் தொடர்ந்தும் அது சேவையும் செய்யணும், பணியும் புரியணுமா. எனக்கு இந்த பிரமயானப்ப நான் முடிச்சிருக்கிறேம்மா. ஆனா எனக்கு இந்த சர்டிபிகேட் எனக்கு வரல, சென்ட் ஆகல. அத எனக்கு கொஞ்சம் அம்மா சொல்ல முடியுங்களா? அம்மா அப்படியே உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்கம்மா. என் நம்பர் 94 98 160 458மா. 458. உங்க நேம்? சுதாமா, டி சுதா. சரிங்கம்மா. நான் அப்புறமா நன்றிம்மா. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக தேவி ராணி. அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நான் பழனில இருந்து பேசுறேங்கம்மா. நானும் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் தாங்கம்மா. இந்த ஜனவரியில தான் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு அடைஞ்சிருக்கேன். கடந்த ஒரு 2 வருடங்களாகவே நான் இந்த இறை சாதனை மார்க்கத்துல நான் இணைஞ்சிருக்கேன். தற்செயலா தான் இந்த யூடியூப்ல பார்க்கும்போது இந்த ஜூம் லிங்க் கிடைச்சது. சரி அதுல போய் பார்க்கலாமேட்டு தற்செயலா தான் உள்ள வந்தேன். ரொம்ப சிறப்பான அனுபவத்தை எனக்கு ஒவ்வொரு நாளுமே நான் உணர முடிஞ்சது. நான் ஆழியாறு இந்த பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். மௌனம் கூட அங்க போய் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்க துணை பேராசிரியர் பயிற்சியாளராக பழனி மன்றத்துல நான் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் இறை சாதனை மார்க்கம்ன்ற இந்த லிங்க்ல நான் டெய்லி இணைஞ்சிருக்கேன். காலையில இருந்து என்னுடைய பயிற்சிகளை நான் இதுல இணைந்துதான் எல்லா பயிற்சிகளையும் நான் பண்றேன். எனக்கு நிறைய மாற்றங்கள் என்னுடைய உடல் அளவிலும் சரி, மன அளவிலும் சரி, குடும்பத்திலையும் சரி ஒரு நிறைய மாற்றங்களை நான் உணர்றேன் இந்த பயிற்சியை நான் மேற்கொள்ளும் போது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இறைமதன் ஐயா மௌனம் கடைபிடித்து அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அதை நான் கேட்டேன். அப்ப அவருடைய அனுபவம் அவருடைய வயதுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு இதுல ஒரு ஈடுபாடும் ஒரு கர்மயோகின்னு அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னை முழுமையா ஈடுபடுத்தி ஒவ்வொரு தனி மனிதனுடைய அமைதியை எப்படி கொண்டு வரலான்ற அவருடைய அந்த முயற்சியை நான் ரொம்பவுமே நான் உணர்ந்து எனக்கு பெருமையா இருக்கு. அவரை நினைச்சா உண்மையிலே பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இறை ஆசிரியருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்குன்றத நினைச்சு அதோட இந்த ஒரு 2-3 மாதங்களா தான் நான் இந்த தற்சோதனையில இரவு நடக்கிற அந்த 8:30 மணி தற்சோதனை வகுப்புல நான் கலந்துகிட்டேன்.
அதுலயும் நல்ல ரொம்ப நல்லா நம்மளை வந்து தூய்மைப்படுத்துவதற்காக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப நுணுக்கமா எந்த அளவுக்கு கொண்டு போய் நம்மளை வந்து தூய்மைப்படுத்தணுன்றத ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. மன்றத்துல எல்லாம் வந்து இந்த அகத்தாய்வை வந்து இது ஒரு பயிற்சியாகவும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை நம்ம பண்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் பிடிபடாம இருந்தது. ஆனா இப்ப நம்ம ஜூம்ல நம்ம இதுல சார் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது அன்றாட வாழ்க்கையோட ஒன்றாக அதை நான் உணர்றேன். அப்ப நம்மளை தூய்மைப்படுத்துறதுன்றது நம்ம வீட்டை கிளீன் பண்ற மாதிரி, நம்ம பொருட்களை கிளீன் பண்ற மாதிரி, அப்ப நம்மளுடைய புற உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் மற்ற எல்லாம் செஞ்சோம். இப்ப அந்த அகத்தூய்மைன்றத ரொம்ப அழகா வந்து அந்த நுணுக்கத்தோட சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கிற அவருடைய அந்த உயரிய நிலைக்கு நான் எப்பயுமே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இறைமதன் ஐயா அவர்கள், அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவங்க நீடூழி வாழணும். ஒவ்வொருவரும் அவருடைய இணைப்பில் இணைவதற்கு அவருடைய கருமையம் வந்து அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுதான். உலகமே அவருடைய அந்த பயிற்சியில இணைந்து இந்த பயிற்சியை நல்லா செஞ்சா உலகத்துல வந்து யாருமே பாவினே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இறைமதன் ஐயா ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த தொடர்ந்து இறையாசிரியர் பயிற்சியில் இணைஞ்சு ஒரு நல்ல இறையாசிரியரா நம்ம சேவை செய்வோமா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாராவது வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அனுபவ உரை சொல்றோம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். சரோஜினியம்மா. சரோஜினியம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைநிலைக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததே இறைநிலைக்கு நன்றி. மதனையா அவர்களுக்கு நன்றி. நான் 1990லயே ஆசிரியர் பயிற்சி எடுத்து எல்லாம் நல்ல சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன், அவ்வளவுதானே வழிய முழு இதோட ஈடுபட முடியல. காலேஜஸ்க்கு எல்லாம் கூட சண்டே சாட்டர்டே எல்லாம் கூட இல்லை, சாட்டர்டே இல்லை ஃப்ரைடே எல்லாம் கூட போய் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. ஆனால் குடும்பத்தில் 2-3 குழந்தைங்களை வளர்த்தி விட்டு ஆஃபீஸ் ஃபுல் டைம் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, அது கரெக்டாக 10 மணிலேருந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் ஆகும். அது ஃபுல் டைம். வீட்டு வேலை, வீட்டு சமையல் எல்லாம் யாருமே கிடையாது. ஃபுல் வேலையும் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. அதனால என்னால் முழுசாக அட்டென்ட் பண்ண முடியல. இந்த சூழ்நிலையில லேசாக எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியாத மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் வந்துடுச்சு. அனிமிக் ஆகி அப்படியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடுச்சு. அதனால அது கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் 90லேருந்து நான் கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் ஓரளவுக்கு போயிட்டு வந்துட்டு இடையில மன்றத்துக்கு போவேன், தீட்சை கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது முன்னேற்றத்துக்கு என்னுடைய குணகணங்கள்லாம் என்னுடைய மைனஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணி நல்ல நல்ல குணங்களை ஏற்றுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. அதுக்கு சூழ்நிலை அமையலை. சரி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் போகலாம்னு 2007 ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தாலும் அப்புறம் அம்மா கூட நான் துணைக்கி இருக்க வேண்டியதாக போச்சு, ஊருக்கு போக வேண்டியதாக போச்சு. அதுவும் டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. என்னடா பண்றது, எல்லாம் கத்துக்கிட்டு நான் முன்னேறவே இல்லையே. பிறந்ததை விட நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை விட மைனஸ் பேலன்ஸ்ல நான் இறந்து போயிடுவேணும்னு இருக்க ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா சின்ன வயசுல நான் கொஞ்சம் இந்த ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டமாவே இருந்துச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இந்த எண்ணங்கள் தான் எனக்கு உள்ளில இருந்துட்டே இருக்கும். நம்ம தனியா எப்படியாவது அப்போ ஒரு குரு வேணும், குரு இருந்தா தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு எங்கேயோ படிச்சு. குரு நீங்க தேடி போனாலும் கிடைக்காது, குரு தானா வரும். அப்படி தானா வந்த குரு தான் வேதாத்ரி மகர்ஷி. அது வரைக்கும் நான் இன்னும் ஏதோ பார்த்துட்டேன், ஒன்றும் அமையல. ஒரு 42 இயர்ஸ்க்கு மேலதான் என்னால இது பண்ண முடியுது. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இந்த எண்ணங்கள் இருந்தாலும் 42 வயசுல தான் குருஜி குருவா கிடைச்சாரு. மிக்க திருப்தியாகவே இருந்துச்சு.
தவமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவம் பண்ணுவேன். நேரம் கிடைக்காது, கிடைக்கிற நேரத்துல தவம் பண்ணுவேன். உடற்பயிற்சி அரைகுறையா பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு நாள் பண்ணுவேன், ஒரு நாள் பண்ண மாட்டேன். இப்படி இருந்தது. என்னடா இது நாம முன்னேறவே மாட்டோமான்னு இருக்கிற நேரத்துல தான் தற்செயலா யூடியூப்ல இறைமதன் அந்த கோவிட் பீரியட்ல இவருடைய இறைமதன் ஐயாவுடைய பேச்சு கேட்டது. அது வந்து எனக்கு ரொம்ப அப்பா ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஆனா எப்படி உள்ள வர்றதுன்னு கூட தெரியல எனக்கு. ஒரு நாள் திடீர்னு தெரியாம லைவ்ல வந்தேன். வந்த உடனே தான் கேட்டேன். அப்புறம் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்டேன், எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் என்ன பண்ணும் அப்படின்னு மதன் சார்கிட்ட கேட்டேன். பொதுவா அன்னைக்கு இவர் ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா தான் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கேள்வி எல்லாம் இல்லை, நான் வந்து இதை மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணோம், ஜூம் எல்லாம் அட்டென்ட் பண்ணோம், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்க. உடனே இறைமதன் சார் வந்து என் நம்பரை கேட்டுட்டு அவர் நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர்ல நீங்க ஜூம்ல உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து இந்த 2.5 வருஷமா early மார்னிங் 3-3:30 மணிக்கு ஏந்திரிக்கிறது இன்னுமே குறையலை. எனக்கு தூக்கம் தான் அவ்வளவு ஒரு ஆசை. தூங்கினா ஏந்திரிக்க தோணாது. தற்சோதனை வகுப்பு இறைமதன் சாரை பற்றி சொல்லணும்னாலும், மனவளக்கலை பற்றி சொல்லணும்னாலும், தற்சோதனை வகுப்பு சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. ஒரு கம்பல்ஷன் இருந்தா தான் நாம நினைக்கிறது செய்வோம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம செய்யலாம், முழு வைராக்கியத்தோடு தான் இருப்போம். ஆனா நாளைக்கு பார்த்துக்கலாம், போஸ்ட்போன் பண்றது. இந்த கேரக்டர் எல்லாம் இருந்துட்டு இருந்ததுனால கண்டினியூ பண்ண முடியல. இறைமதன் சாருடைய ஜூமில் இணைந்ததுக்கு அப்புறம் தான் 2-2.5 வருஷமா விடாம early மார்னிங் 3-3:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு எல்லா ப்ரோக்ராமும் 7 மணி வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். ரொம்ப திருப்தியா இருக்குது. எல்லாத்துலயும் ஒரு ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் நல்ல குணங்கள் எல்லாம் இருந்திருக்கு, நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு எது கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். பேசிக்காவே சின்ன குழந்தையா இருக்கும் போதே அதுதான் கேரக்டர். நான் கொடுக்கறதுக்கு தான் விரும்புவேன், வாங்க மாட்டேன். ஃபேமிலியில் நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனாலயா கூட இருக்கலாம், நமக்கு சுச்சுவேஷன் சரியில்லாதனால கூட அப்படி இருக்கலாம். அதனால இது ஆனா வந்து இப்போ இந்த தற்சோதனை இந்த 2.5 வருஷமா இந்த தற்சோதனையும் ஜூம் இணைப்பும் என்னை ரொம்பவே மாத்திடுச்சு. ரொம்ப டீ எல்லாம் விட்ட மாட்டேன். இந்த டீ என்னது தண்ணி அடிக்கிற மாதிரி டீ வந்து ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு 4 வேளை டீ குடிக்கிறது, இந்த பழக்கமெல்லாம் எனக்கு விடாமையே இருந்துச்சு. அன்னைக்கு அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இதை 3 வருஷத்தையும் சேர்த்து நீ குடிக்க வேண்டான்னு. திடீர்னு நான் நினைச்சேன் அதே போலதான் நான் நிறுத்திட்டேன். அவ்வளவுதான், எல்லாமே நிறுத்திட்டேன். ஈஸியா என்னால நிறுத்த முடிஞ்சது. அது என்ன காரணம் தெரியல. மதன் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா தற்சோதனையும் கிளாஸஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜூம்ல வந்து நிறைய ஆசிரியர்கள் பேசுறாங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப எனக்கு வயசு 77 ஆயிடுச்சு. அதனால நான் வந்து மேலும் பிசிக்கலா சர்வீஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன மேம்படுத்திக்கணும், என்னுடைய குணகணங்கள் கம்ப்ளீட்டா மேம்படுத்திக்கணுங்கிற ஒரே ஒரு ஆக்கிரகத்தோட தான் இருக்கிறேன். மற்றபடி சர்வீஸ் பண்ண முடிஞ்சா சர்வீஸ் பண்ணுவேன். ஆனா வயசானதுனால கொஞ்சம் அதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கு. முதல்ல கொஞ்சம் சர்வீஸ் பண்ணேன், அன்னைக்கா இருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமாவும் இருக்குது. பார்க்கலாம், இறைநிலை விட்ட வழி மேல வந்தா செய்ய முடிஞ்சால் செய்யலாம், அவ்வளவுதான். பற்ற வகுப்புல கூட அதனாலதான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மதனையா வந்து ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியுடைய அந்த அதே குவாலிட்டிஸ் எல்லாமே அப்படியே வச்சிருக்காரு. எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம்னு அவர் அந்த காலத்துல சைக்கிள் ஓட்டி மைல் கணக்கா போய் ஒவ்வொருத்தருக்கும் தீட்சை கொடுப்பாராமா. இவரு என்னென்னமோ பண்ணி எல்லாரையும் பிடிச்சு இழுத்து எல்லாருக்கும் மெடிடேஷன் கத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. இவரை மகர்ஷியுடைய எண்ணங்கள் பூரா மதனையா மூலமாத்தான் மேல வரும். கிட்டத்தட்ட மதனையா பீரியட்லயே உலக சமாதானம் வரும்னு எனக்கு தோணுது. வாழ்க வளமுடன். நிறைய பேசணும்னு இருக்குது, ஒரு சீரா ஒன்றும் அமைக்கல, திடீர்னு இது பண்ணிட்டேன். எனக்கு பேச்சும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வாழ்க வளமுடன். நல்லபடியா கண்டினியூ பண்ணணும்னு விரும்புறேன். மதனையாவுக்கு நன்றி, இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி, இறைநிலைக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களோட அனுபவத்தை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்குங்கம்மா. நமக்கு வந்து இறை சாதனை மார்க்கத்துல சேவை செய்யறதுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்கம்மா. நீங்க வந்து தாராளமா சேவை செய்ய இறங்கலாம். ஆசிரியர் பயிற்சியில நீங்க தொடர்ந்து பயணிங்க. நிறைய சேவைகள் இருக்கு, நம்ம செய்வோம், இணைந்து செய்வோங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக எப்படியோ அடிச்சு விட்டுட்டேன். ராஜசேகரன் ஐயா. ராஜசேகரன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை சாதனை மார்க்கம், வளர்க ஆனந்த யோக பயிற்சி மையம். 2ஆம் பேட்ச் அன்பர். என்னுடைய பெயர் எஸ் ராஜசேகரன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகாவிலிருந்து பேசுகிறேன். எனக்கு வயது 51 நிறைவடைந்து இருக்கிறது. இறை சாதனை மார்க்கத்திற்கு வருவதற்கு முன் நான் தினமும் காலை 5:30 மணிக்கு எழுவது வழக்கம். காலை கடமைகளை முடித்து இறைவனை பிரார்த்தனை செய்து அன்றாட பணிகளை முடித்து அலுவலக பணிகளை பொறுத்து இரவு 10 முதல் 11 மணி வரை கண் விழித்து பிறகு உறங்குவது வழக்கமாக கொண்டிருந்தேன். இறை சாதனை மார்க்கத்தில் ஆனந்த யோக பயிற்சி 1 சேர எனக்கு தூண்டுதலாக இருந்த என்னுடைய அக்கா திருமதி மலர்விழி கலைச்செல்வன் எனக்கு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று அனுப்பி இருந்தார்கள். அதை நான் முதலாக போன வருடம் பிப்ரவரி மாதம் உரையை கேட்டேன். மதன் ஐயா அவர்கள் நம்மில் ஒருவராக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பணிகளை எடுத்துக்காட்டாக கூறி இயல்பாக நல்ல நல்ல கருத்துக்களை பேசிய உரை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அவருடைய தெளிவான பேச்சு என்னை மிகவும் ஈர்த்தது. அன்று முதல் தொடர்ந்து நான் தவறாமல் பயிற்சியில் இணைந்து கற்றுக்கொண்டது எனது கருமையத்தில் ஆழமாக பதிந்த பதிவுகளை இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் உடலை தூய்மை செய்ய உடற்பயிற்சி பற்றியும், மனம் தெளிவு பெற தியான பயிற்சிகளையும், உயிர் தூய்மை அடைய காயகல்ப பயிற்சிகளையும் கூறியதிலிருந்து தொடர்ந்து நான் தவறாமல் நாள் தவறாமல் செய்து வருகிறேன். பசித்து உண்ணுதல். உடல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசான். உடல் சொல்வதை கேட்டு நாம் நடந்து கொண்டாலே பெரும்பாலான வியாதிகளை நமக்கு வராமல் தடுக்கலாம். விட வேண்டியதை விட்டாலே பெற வேண்டியதை பெறலாம். நான் விட்டது காலை முதல் பேஸ்ட், சோப்பு, நாம தயார் செய்த சோப்பை பயன்படுத்துகிறோம். ஷாம்பு பதில் சேக்காயை பயன்படுத்துகிறோம். வாட்டர் ஹீட்டர் அறவே தவிர்த்து விட்டேன். ஏர் டை போடுவதில்லை, பவுடர் பூசுவதில்லை, டியோடரண்ட் பயன்படுத்துவதில்லை, சென்ட்டு, என்வி ஐட்டம் அறவே தவிர்த்து விட்டேன். ஏசி, டிவி பயன்படுத்துவதில்லை. பெட்டு அதற்கு பதில் பாய் தரையில் விரித்து உறங்குகிறோம். டீ காஃபி அறவே தவிர்த்து விட்டேன். அதற்கு பதில் சத்துமாவு கஞ்சி அருந்துகிறேன். விட்டதை விட இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்த பிறகு நான் பெற்றது அதிகம். மன மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிறைவு, பொறுமை, எண்ணங்களிலே தெளிவு, எப்போதும் விழிப்பு நிலையில் இருப்பது. போன வருட இந்த மார்கழி மாத தவத்தை 30 நாளும் விடாமுயற்சியில் செய்ததின் பலனாக கிடைத்தது நன்றி உணர்வு, உதவி மனப்பான்மை, ஒழுக்கம், அனைத்து பொருள்களையும் இறை உணர்வோடு பார்க்கும் தன்மை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு கொடுத்த நேர மேலாண்மையை கருதி உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். மதனையா அவர்கள் இந்த 2 ஆண்டில் எத்தனையோ பல நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நமக்கு கூறி ஒவ்வொரு இறை சாதனை அன்பர்களையும் செதுக்கி நம்ம எல்லாம் இறை அன்பர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆத்மாத்மான நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்.
மகரிஷி ஐயா அவர்களுடைய இந்த வார்த்தைகள்லாம் ஐயாவை ஞாபகப்படுத்துது. அவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை உதிர்க்கிறேன். எனக்கு பிடித்த வார்த்தை அமைதி, மௌனம், தியானம், நற்சிந்தனை, ஞானம், அறிவு, நன்றி உணர்வு, வாழ்த்து. பிடித்த பசி அறிவு பசி. நிறைய பேருக்கு நிறைய பசி பிடிக்கும். வயிற்று பசி சில பேருக்கு பிடிக்கும், பணப்பசி நிறைய பேருக்கு இருக்கும், உடல் பசி நிறைய பேருக்கு தேவைப்படும், கல்வி பசி சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு பிடித்த தவம் இறை உணர்வு தவம். இந்த இனிமையான 2 ஆண்டில் விட்டதை விட பெற்றது அதிகம். மதனையா மூலம் இறை பேராசிரியர்கள் பல பேர் நமக்கு நல்ல நல்ல சிந்தனை உரைகளை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கும் இறை சாதனை தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். சிறு கதை ஒன்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். லால் சலாம் பட ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் கூறிய அந்த ஒத்தையடி பாதை கதையை நான் மாற்றியது. சுயநலவாதிகள் 2 பேரு அந்த ஒத்தையடி பாதையில எதிர் துருவத்துல வராங்க. அவர்களின் அகங்காரம், ஆணவம், அதிகாரத்தால நான் தான் முதலில் செல்வேன் என்று மாறி மாறி யாரும் செல்ல முடியாமல் அந்த ஒத்தையடி பாதையாகவே இருக்கிறது. அடுத்த 2 பேரில் ஒருத்தர் நல்லவர், நமது மதனையா போல. இன்னொருத்தர் சுயநலவாதி. சுயநலவாதி விட்டு கொடுப்பாரா? ஆனா நமது ஐயா அவருக்கு வழிவிட்டு அந்த ஒரு பாதையை 2 பாதையாக்கினார். அடுத்த 2 பேர் அதே எதிர் திசையில வந்தாங்க. அதில் 2 பேருமே நல்லவர்கள். அதில் ஒருத்தர் மதனையா, இன்னொருத்தர் நமது இறை சாதனை மார்க்க அன்பர். சொல்லவா வேணும்? ஐயா அவர்கள் எதிரில் வந்தா வழிவிட்டு ஐயா நீங்க செல்லுங்கன்னு அந்த இறை அன்பர் வழிவிட, மதனையா நீங்க செல்லுங்கன்னு வழிவிட்டு அவர் செல்ல அந்த ஒரு பாதை 3 பாதையானது. இதே போல இறை சாதனை மார்க்க அன்பர்கள் ஒத்துழைப்போட திரு மதனையா அவர்களின் வழிகாட்டுதலின் பேர்ல உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கும் பாதையை உருவாக்குவோம் என்று இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி என் அனுபவ உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. மிக சிறப்புங்கய்யா. உங்களோட அனுபவத்தை அப்படியே தொகுத்து ரொம்ப ஒரு உரைநடையில கொடுத்துட்டீங்க. விட வேண்டியதை விட்டு விட்டு பெற வேண்டியதை பெறுகிறேன்னு சொல்லி ரொம்ப சிறப்பா உங்களுடைய அனுபவ உரை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஆமா ஐயா ராஜசேகரன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க திருவண்ணாமலையில இருக்காங்களே மலரம்மா, அவங்களோட தம்பியா? தம்பிங்க. ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. ஓகேங்க. செல்வம் ஐயா இருக்காரு. ஓகே ஓகேங்க. சரிங்க சரிங்க, நான் பேசுறேங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி நன்றிங்க, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனுபவ உரை சொல்ல இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. ஆமா, யாரும் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம்மா. சரிங்க. பிரேமகுமாரி அம்மா நிறைவு பண்ணிக்கிறீங்க. இதுல இருக்காங்க இல்லையா? நன்றிங்கம்மா. நிறைவு பண்ணிக்கலாமாங்கம்மா, இல்ல யாரும் இருக்காங்களா? இல்லைங்கம்மா, யாரும் இல்லை, நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஆனந்த யோக பயிற்சி முடித்த அன்பர்கள் அனைவரும் அவர்களின் அனுபவத்தை மிகவும் உணர்வு பூர்வமாக, அழகாக, தெளிவாக எடுத்து கூறினார்கள். இவர்கள் அனைவரும் இறையாசிரியர் பயிற்சியில் இணைந்து மேலும் தங்களை பட்டை தீட்டிக் கொண்டு உலகம் முழுவதிலும் வேதாத்திரிய கல்வியை இல்லந்தோறும் ஒவ்வொருவரின் உள்ளந்தோறும் கொடுத்து ஆன்ம தூய்மை பெறுவோம்.
இன்று ஆனந்த யோக பயிற்சியில் மிகவும் ஒரு ஆழமான சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட மரகதமணி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துட்டோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் இறைவணக்கம், குருவணக்கம் பாடிய வனிதா அம்மா அவர்களையும் கலந்து கொண்ட இறை தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.